அகில் சார் நீங்க பாக்குறீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க? ஆஹா, எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க அடுத்த படத்துக்கு? சூப்பர். நெக்ஸ்ட் கமல் சார். அதே கேள்விதான், எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க? எல்லாரோடையும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் இல்ல, வச்சிருக்கோம். எனக்கு கமல் சார் தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன். சினிமானா 3 எழுத்து, கமல்னா 3 எழுத்து. கலைகளில் மரணமே இல்லாதவன், கலைகளில் மரணமே இல்லாதவன் கமல் அப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சினிமா இஸ் நத்திங் பட் கமல் எனக்கு. அதனால கமல் சாரோட ஒர்க் பண்ற வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே கிடையாது. நாங்க 2 பேரும் காதல் கோட்டை மாதிரி ரொம்ப தூரமானதே லவ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இன்னும் பக்கத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. மிஸ் ஆகுது. அது எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? தெரியல, உண்மையான காதல் அப்படிதாங்க. சேர்றது வந்து காதல் இல்ல, சேராம இருக்கும்போது தான் அந்த காதல் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். கூடி சீக்கிரம் அந்த காதல் சேரணும். அதனால நாங்க 2 பேரும் காதலிக்கிற நாங்க 2 பேரும் இந்த ஜீவ காதலை தொலைச்சி என்னைக்காவது ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை உடைச்சிடலான்னு பாக்குறோம். சூப்பர், செம. அடுத்து ஐஸ்வர்யா ராய். பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் எனக்கு. அதுவும் அழகான பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா பொழுது போனா பொய் சொல்றது எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. பொன்னியின் செல்வன் டைம்ல நிறைய அவங்களோட கலந்து பேசுறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண். இந்த ஒண்டர் உமன்ற அவார்டுக்கு அவங்க ரொம்ப பொருத்தமானவங்க. அவங்க நான் சொல்றது ஐஸ்வர்யாயை பார்த்தோம்னா அழகு, புற அழகு, அது சில வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த அழகு இருக்காது. ஆனா ஐஸ்வர்யா கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, அந்த தொழில் பக்தி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க செட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா பொன்னியின் செல்வன் தமிழ் டயலாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு தடவை கூட ரீடேக் வந்ததே கிடையாது. அவங்களுக்காக ரீடேக் வந்ததே கிடையாது. அவங்க பேச ஆரம்பிக்கும், எனக்கு பயமா இருக்கும். டெஃபினட்டா இந்த தடவை விட்டுருவாங்க, டயலாக் விட்டுருவாங்கன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கும். பட் ஷீ இஸ் வெரி, அது என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு தொழில் பக்தி. அதுதான் நான் அவங்க கிட்ட ரொம்ப நேசிச்ச ஒரு விஷயம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் இமேஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இதே மாதிரி அதே காதல் தான் கமல் சார் மாதிரி இன்னொரு காதல் வந்து ரஜினி சார் மேல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ணலையே தவிர, நான் சொன்ன ராணுவ வீரன் படத்துல அதுதான் என்னுடைய ஆரம்பம். அப்புறம் புதுக்கவிதைன்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு 5-6 சீன் வர மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அப்ப ரஜினி சார் வந்து இப்ப என்கிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அப்பவும் பழகுவாரு. அப்படின்னா அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ சிம்பிள், அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் மற்றவங்களை பாராட்டுற மாதிரியான ஒரு பாராட்டு மற்றவங்களுக்கு பாராட்டவே முடியாது. அவ்வளவு தூரம் அதிலேயே அவர் இமயமலை தான். மற்றவங்களை பாராட்டுறதுலேயே அவர் ஒரு பெரிய இமயமலை. அதனால சார் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க, என்னோட எப்ப படம் பண்ணுவீங்க? சூப்பர், நைஸ். இன்னொரு இமேஜ் இருக்கு. நெஞ்சில் துடி இருக்கும். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுடைய இந்த கரகோஷத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன். புரியுதா? விஜய் சார், இப்படி ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கும்போது கலங்காதீங்க, தைரியமா இருங்க. தொடர்ந்து ஒரு ஹீரோ எப்ப வெளிப்படுவான்னா, அதுக்கு வந்து நிறைய போராட்டம் இருக்கணும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தால் தான் ரியல் ஹீரோவாக இருக்க முடியும். அப்படி விஜய் ஒரு ரியல் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இது எல்லாத்தையும் கலங்காமல் முயற்சி பண்ணி போராடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் அவருக்கு கொடுக்கறது.